கடன் உலகத்தை கட்டிய கதை. இது பணத்திலிருந்து ஆரம்பிக்கவில்லை, ஒப்பந்தங்களில் இல்லை, கையெழுத்துகளில் இல்லை, ஒரு பென்சிலில்தான் ஆரம்பித்தது. ஒரே மேஜையில் அமர்ந்த இரண்டு பிள்ளைகள். ஒரு நாள் ஒருவன் பென்சிலை மறந்துவிட்டான். கொஞ்சம் உன்னோட பென்சில் தருவியா? எடுத்து பயன்படுத்து, கிளாஸ் முடிந்ததும் திருப்பிக் கொடு. பென்சில் திரும்பியது. முனை சீவி, சுத்தமாக, சரியான நேரத்தில். யாரும் கவனிக்காத ஒரு தருணம். ஆனால் அந்த நொடியில் நம்பிக்கை வைப்பு செய்யப்பட்டது. சிறிய கடன்கள், பெரிய அடித்தளம். நாட்கள் கடந்தன. அழிப்பான், அளவுகோல், பரீட்சைக்கு ஒரு நோட்டு பேப்பர். ஒவ்வொரு முறையும் ஒரே விதி: தெளிவாக கடன் வாங்கு, கவனமாக பயன்படுத்து, மரியாதையுடன் திருப்பிக் கொடு. யாரும் பேசவில்லை, ஆனால் எல்லோரும் கவனித்தார்கள். வட்டம் திறக்கப்பட்டது. வாழ்க்கை இன்னும் மனிதர்களை கொண்டு வந்தது. சிலர் கிளாஸில், சிலர் விளையாட்டில், சிலர் டியூஷனில். வட்டம் மூடப்பட்டதில்லை, ஆனால் கவனமில்லாமல் திறக்கவும் இல்லை. ஒருவன் நோட்டை எடுத்தான். 2 நாள் தாமதம். சாரிடா, மறந்துட்டேன். அந்த நாள் சண்டை இல்லை, ஆனால் அந்த நாள் நம்பிக்கை கூடவில்லை. மற்றொருவன் காசு எடுத்தான். அடுத்த வாரம் தரேன் என்றான். தரவில்லை. யாரும் சண்டை போடவில்லை, ஆனால் அடுத்த கடன் அங்கிருந்து வரவில்லை. நம்பிக்கை உடையாது, அது மெல்ல மெல்ல மறையும். தங்கியவர்கள், தள்ளி போனவர்கள். சிலர் இருந்தார்கள், சிரமமாக இருந்தாலும் கடனை திருப்பிக் கொடுத்தவர்கள். சிலர் இருந்தார்கள், தாமதத்தை ஜோக்காக பார்த்தவர்கள். வாழ்க்கை இயல்பாக தீர்மானித்தது. சிறிய கடனை மதித்தவர்கள் அருகில் இருந்தார்கள், மதிக்காதவர்கள் பகையில்லாமல் தூரத்தில் போனார். பொருட்களிலிருந்து பணத்திற்கு. பள்ளி முடிந்தது, கல்லூரி தொடங்கியது. இப்போது கடன் என்பது ஹாஸ்டல் கட்டணம், ரயில் டிக்கெட், 500 ரூபாய் அவசரம், எக்ஸாம் ஃபீஸ். விதி மட்டும் மாறவில்லை. வெள்ளிக்கிழமை தர்றேன் என்றால் வியாழன் இரவிலேயே வந்தது. நினைவூட்டல் இல்லை, அவமானமில்லை. காசு பெரிதானது. மனிதர்கள் பணக்காரர்களானதால் இல்லை, நம்பிக்கைக்குரியவர்களானதால். தனித்தனி வட்டங்கள், ஒரே மையம். வருடங்கள் கடந்தன. ஒருவர் வெளிநாடு, ஒருவர் பிசினஸ், ஒருவர் அமைதியான போராட்டம். ஒவ்வொருவருக்கும் தனி வட்டம். ஆனால் மையம் மாறவில்லை. யாரும் எளிதில் மையத்தில் சேரவில்லை. ஒவ்வொருவரும் அதை காத்தார்கள். நம்பிக்கை பரிசீலிக்கப்படவில்லை, சம்பாதிக்கப்பட்டது. தூரம் எதையும் குறைக்கவில்லை. மாதங்கள் பேசாமல் போனது, வருடங்கள் பார்க்காமல் போனது. ஆனால் அவசரம் வந்தால் பதில் உடனே வந்தது. எவ்வளவு, எப்போது? அதற்கு மேல் கேள்வி இல்லை. ஒருமுறை திருப்பித் தர முடியாதபோது. ஒரு நாள் ஒருவன் நேரத்தில் திருப்பித் தரவில்லை. செய்தி இல்லை, காசு இல்லை. வெளியோருக்கு இது தவறு. இந்த வட்டத்திற்கு இது ஒரு அறிகுறி. ஏதோ தவறு இருக்கு. குற்றம் சாட்டவில்லை, அழுத்தம் கொடுக்கவில்லை. நேரில் சென்றார்கள். அவன் அலட்சியமானவன் இல்லை, அவன் சோர்ந்திருந்தான். அப்போது கடன் பரிவர்த்தனை இல்லை, அது ஆதரவானது. பென்சிலிலிருந்து கோடிகள் வரை. இன்று எண்கள் பெரியது, லட்சங்கள், கோடிகள், உத்தரவாதங்கள். ஆனால் அடித்தளம் அதே. சிறிய கடனை மதித்தவர்கள் பெரிய பொறுப்பை பெற்றார்கள். உலகம் ஓடுவது கடனில்தான். சாலைகள் கட்டிய பின்தான் கட்டணம். வீடுகள் இஎம்ஐ முடிவதற்கு முன்பே நின்றது. நாடுகள் கூட கடனில்தான் ஓடுகிறது, ஆனால் மதிக்கப்பட்ட கடனில். இறுதி உண்மை: பிள்ளை வயதில் பென்சில், இளமை வயதில் பணம், முதிர்ச்சியில் பாரம்பரியம். கடன் மதிக்கப்பட்டால் உலகத்தை கட்டும். மரியாதை இல்லையெனில் அதே கடன் உன்னை உடைக்கும். மரியாதை இருந்தால் அதே கடன் உன்னை உயர்த்தும். இதுதான் வித்தியாசம், சங்கிலி போடும் கடனுக்கும் வளர்ச்சி தரும் கடனுக்கும்.